தேவையில்லாம கண்டதை பேசாதம்மா. ஜட்ஜம்மா, இந்த பொண்ணு கிட்டக்க ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருக்கா? அந்த வீடை வந்து எங்க அப்பா அவனுக்கு கொடுக்குறான்னு சொன்னதுக்கு எங்க அப்பாவுக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காது அப்படிங்கும் போது நடேசன் பயங்கரமா டென்ஷன் ஆகிறாரு. அப்பாவோட செல்லப்பிள்ளடா நானு, அதனாலதான் அவர் ஏன் கூட இருந்தாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு, உன் பொண்டாட்டி வந்து அப்பாவுக்கு சோறு கூட போட மாட்டான் அப்படின்னு இந்த பக்கம் கத்திட்டு, இவன் மட்டும் என்ன பெத்த அப்படிக்கே சோறு போடாதான் அப்படின்னு அவர் தங்கச்சி கஸ்தூரியை பார்த்தும் கத்திக்கிட்டு இருக்காரு. கத்திக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து ஜட்ஜி வந்து ஆர்டர் ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்படிங்கும் போது டக்குன்னு நிலா செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றிக்கான ப்ரெடிஷன் தான் அது. டக்குன்னு அவங்க திரும்பி நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் ஆதாரத்தோட தான் பேசுகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, ஆதாரமா அப்படின்னு இந்த பக்கம் செருக்குப்பாறையும் கஸ்தூரியும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஸோ இப்போ டக்குன்னு அப்படியே வந்து ரிவைன் பண்ணி போனால், இப்போ பாருங்க, எதையாச்சும் யோசிங்க. நானும் உங்கள்கிட்ட திருப்பி திருப்பி கேட்குறேன். குடிச்சு உங்களுடைய மூளையே மழுங்கி போயிடுச்சு. உங்க பிள்ளைங்களுக்கு அந்த சொத்தை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க அப்பா உங்களுக்காக விட்டு போன சொத்து அந்த வீட்டில் நீங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிறது ஒரே சான்ஸ் தான். நல்லா யோசிங்க அப்படின்னு திருப்பி திருப்பி சொன்னதுக்கு அப்புறமா இவரும் அங்கிட்ட இங்கிட்ட நடந்து ஏதோ யோசிச்சிட்டே இருக்காரு. சின்ன வயசுல நடந்தது அது இதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இப்போ சோழனை வந்து கூப்பிட்டுட்டு நிலா டைரக்டா ஒரு லாயரை போய் பார்க்க போறாங்க. அந்த லாயரை போய் பார்த்து லாயர்கிட்டக்க, இந்த பாருங்க, இதான் எங்கள் வீட்டோட நிலைமை, நாங்கள் அந்த வீட்டில் தான் இத்தனை வருஷமா இருந்தோம், அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருந்த வீடு, ஆனால் அது அவங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ சீலே வச்சிட்டாங்க, ஏன்னா நாங்கள் அதை சேஞ்ச் பண்ண பார்த்தோம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து இப்போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு வந்து அந்த லாயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பாருங்க, ஏதாச்சும் ஒரு லீகல் டாக்குமெண்ட் தான் கண்டிப்பாக கேட்பாங்க, அது இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. உங்ககிட்ட அந்த வீடு உங்களுக்கு தான் அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு இவங்களும் யோசிக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் நாங்கள் யோசிச்சு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு எல்லாரும் இதை தான் நானும் வந்து அங்கிள்கிட்டையும் சொன்னேன். அதான் இப்போ இவரும் நம்மள்கிட்ட சொல்கிறாரு, நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு உடனே, சரி ஓகே அதை போய் எங்கேயா விசாரிக்கலாம் அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு இந்த கொஞ்சம் தள்ளி நடந்து போய் நிலா என்ன பண்ணுறாங்க, யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க. யாருடா ஃபோன் பண்ணுறாங்கன்னு பார்த்தா கார்த்திகா ஃபோன் எடுத்தோன்னே, ஹாய் நிலா, சொல்லுங்க நிலா அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சோன்னா, எப்படி இருக்கீங்க, நான் இங்கே சந்தோஷமா இருக்கேன், துபாய்க்கே கிளம்ப போகிறேன் அப்படின்னு அவங்க மாற்றி பேசிக்கிட்டு இருக்க, ரொம்ப சந்தோஷம், இங்கே ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா, என்ன பிரச்சனை அப்படின்னா, இல்லை இப்படி உங்கள் அம்மாவும் உங்கள் இன்னொரு மாமாவும் சேர்ந்து, பெரிய மாமாவும் சேர்ந்து எங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க, சீல் வச்சுட்டாங்க. ஆனால் ஏன் எங்கள் அம்மா இப்படிலாம் பண்ணுது, சேர மாமா மட்டும் இல்லைன்னா என் கல்யாணமே நடந்திருக்காதுன்னு அதுக்கு தெரியாதா அப்படின்னு. நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, ஆனால் எங்ககிட்ட தேவை ஒரே ஒரு விஷயந்தான், அந்த சொத்து அந்த வீடு வந்து உண்மையிலே வந்து உங்கள் தாத்தா இவங்களுக்கு தான் எழுதி வச்சாங்கன்ட்டு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா, இல்லை அந்த தாத்தா அந்த வீட்டை வந்து உண்மையிலே வந்து நடேசன் மாமாவுக்கு தான் எழுதி வச்சாங்க, அது கன்ஃபார்மாக எனக்கே தெரியும். எங்கள் அம்மாவும் பெரியப்பாவும் சாரி மாமாவும் எத்தனையோ தடவை புலம்பியிருக்காங்க, அந்த வீட்டை போய் அவனுக்கு எழுதி வச்சிட்டானுங்க, அந்த வீட்டுக்கு சொத்து எவ்வளோ போகுது தெரியுமா, அப்படி பண்ணிட்டு அவன் அனுபவிக்கக்கூடாது, அவன் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய வந்து கோபத்தோட பேசியிருக்காங்க. ஆனால் அதுக்கு ஆதாரம் ஒரு தடவை சொல்லியிருக்காங்களே அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை அந்த வீட்டுக்கு ஏதோ வந்து ஒரு உயில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தாத்தா ஒரு உயிர் எழுதி வச்சாராம் கடைசி காலத்தில். எழுதி வைக்கும் போது என்னை நல்லா பார்த்துக்கிட்ட, என்னை சந்தோஷமா வச்சுக்கிட்ட என் பையன் நடேசனுக்கு தான், என் 2வது பையன் நடேசனுக்கு தான் நான் வாழ்ந்த அந்த வீட்டை வந்து கொடுக்குறேன், அதே மாதிரி என் பொண்ணுக்கு சீதனமாக ஒரு வீட்டை கொடுக்குறேன், இன்னொரு இடத்த மட்டும் என் பெரிய பையனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாரு. அதில் வந்து அவர் இதெல்லாம் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை இவங்க 2 பேரும் மாற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன இப்போ சோறு போடலன்னா, அவன் சோறு 4 நாள் போட்டானா அவன் பேருக்கு எழுதி வச்சிருவாங்களா அப்படின்லாம் கூட கோபமாக பேசினாங்க. ஆனால் தாத்தா இருக்கும் போது நிஜமாவே வந்து நடேசன் மாமா தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்களாம், தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாத போது கூட அவங்க தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, அந்த பத்திரம் எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னா, இல்லை அந்த பத்திரம் கண்டிப்பாக வந்து எங்கள் அம்மா கிட்டேயோ இல்லை வந்து பெரிய மாமா கிட்டேயோ இல்லை, இருந்திருந்தா அதனால எரிச்சிருப்பாங்க, அந்த பத்திரம் தான் இவர் பெரிய பிரச்சனை அப்படின்னு திருப்பி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிங்கும் பொழுது டக்குன்னு இவங்களும் யோசிக்கிறாங்க, அந்த உயில் பத்திரம் எங்கே இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு, இந்த பாருங்க, அந்த விஷயம் கார்த்தியா கிட்டேயும் தெரியல, இவங்க கிட்டேயும் தெரியல அப்படின்னா வேற யாருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, வண்டி எடுங்களேன் அப்படின்னா சோழனும் வண்டி எடுக்கிறாரு. கார் எடுத்து வேகமாக சர்ன்னு கிளம்பி இங்கே போங்க அப்படின்னு சொல்லி போனால், அது எந்த இடம்னு போய் பார்த்தா பல்லவனோட அம்மா இடத்துக்கு வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க என்னமா பிரச்சனை, நான் தான் உங்கள் பிரச்சனைக்கே வரதில்லை, உங்கள் ஒம்புக்கே வரதில்லை, விட்டுருமா அப்படின்னு வந்து பேசினோடனே, இந்த பாருங்க, உங்கள் பிரச்சனைக்காக நாங்களும் வரல, நீங்கள் திருப்பி பல்லவன் வாழ்க்கையில் வரவும் தேவையில்லை, எங்களுக்கு தேவை ஒரே ஒரு விஷயம், அந்த வீட்டுக்கு ஒரு பத்திரம் இருக்கு, அந்த வீட்டுக்கு ஒரு உயில் பத்திரம் இருக்கு, அந்த உயில் பத்திரத்தை நீங்க எங்கேயாச்சும் அந்த வீட்டில் இருந்த போது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்க, பத்திரம்
ஏதோ பழைய பேப்பர்லாம் வந்து ஒரு பெட்டியில போட்டு அந்த பெட்டியை வந்து இந்த ஒரு உள்ளார ஒரு ரூம்ல ஒரு குட்டி பீரோ இருக்கும்ல, மர பீரோ, அந்த மர பீரோல இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்ல. அப்படியா அப்படின்னா ஆமா, அதுலதான் நாங்க எல்லாமே இருக்கோம், நிறைய பேப்பரா கிடக்கும், நடுவில் எல்லாம் குப்பை குப்பையா கிடந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சு நான் தான் ஒரு தடவை எடுத்து அந்த பெட்டியில போட்டு வச்சேன், அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு ஒண்ணுல அப்படின்ட்டு இவங்க வேகமா கிளம்பிட்டு, இப்போ அந்த பத்திரம் கண்டிப்பா உள்ளதான் இருக்கு, அந்த பத்திரத்தை இருந்தா மட்டும்தான் நம்மளால ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நம்ம என்னன்னு சொல்லி யோசிப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு டக்குன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து சோழன் என்ன பண்றாருன்னா சருன்னு காரை எடுத்துகிட்டே கொண்டு போயிட்டு இவங்க வீட்டுக்கு பின் தெரு வழியாக நிப்பாட்டிட்டு இங்கே இருங்க நான் வரேன் அப்படின்ட்டு வந்து ஒரு செவரேறி செவரேறி அவர் குதிச்சதுக்கப்புறமா இவங்களும் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு இவங்களும் செவரேறி குதிக்கிறாங்க. நீங்கள் ஏன் குதிக்கிறீங்க அப்படின்னா, ஏன் நான் குதிக்கூடாதா அப்படின்ட்டு 2 பேரும் உள்ளார போகிறாங்க. போயிட்டு பின் கதவை தான், நம்ம பின் கதவை பற்றி நமக்கு தெரியாதா, முன்னாடி அவனுக்கு சீல் வச்சா என்ன, அந்த கதவை 2 தட்டு தட்டினா திறந்துக்க போகுது அப்படின்னு ஒரு தட்டு தட்டுறாங்க, அந்த கதவு திறந்துக்குது. திறந்தானே உள்ளார போய் ஃபோன் டார்ச் எல்லாம் அடித்து எல்லாத்தையும் தேடி பார்த்து ஒவ்வொரு பெட்டியாக எடுத்து பார்த்து ஒரு பெட்டியை பார்த்தா அந்த பெட்டியில் ஒரு பழைய பேப்பர்லாம் இருக்குது. அது என்னெல்லாம் பார்க்க இப்போ அவசர டைம் இல்லை, டக்குன்னு அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு தூக்கிட்டு நேராக கிளம்பி ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அப்படியே இங்கே கட் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணால் இங்கே கோர்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து டாக்குமெண்ட்லாம் கையில் வச்சுருக்கோங்க, கையில் வச்சுட்டு தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்ல ஜட்ஜ் அது அப்போ அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுங்கம்மா, ப்ரூஃபை சப்மிட் பண்ணணும், என்ன லாயர் நீங்கள் அதை சொல்லலையா அப்படின்னா, இல்லை என்கிட்ட இப்போ தான் சொல்கிறாங்க அப்படிங்கும் பொழுது டக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, கையிலேருந்து வந்து அந்த பத்திரத்தை, அந்த உயில் பத்திரத்தை நீட்டுறாங்க. அதில் தெளிவாக ஏன் மாமனார் நடேசன் அவர் தான் வந்து முழுக்க வந்து இந்த வீட்டை வந்து வீட்டுக்கு உரிமையாளர், அதுவும் வந்து அவர் தான் வந்து அவங்க அப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டாரு, அதுக்காகவே அவருக்கு அதை எழுதி வைக்கிறாங்கிறத தெளிவாகவும் சொல்லி, அதே மாதிரி இந்த அத்தைக்கு வந்து என்ன வீடுங்கிறதையும் இது அதே மாதிரி இந்த முன்னாடி இருக்க இடத்துக்கும் வந்து இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மட்டும் இந்த டாக்குமெண்ட் பொய் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ 3 விஷயமே, அதாவது வந்து என்னுடைய தாத்தாவோட பேர்ல அவங்க நடேசனுடைய அப்பாவோட பேர்ல இருக்க எல்லா சொத்துமே வந்து யாருக்குன்னு தெரியலன்னு தானே அர்த்தம். அப்ப நாங்களும் அந்த 2 சொத்து மேலையும் கேஸ் போடுவோம் அப்படின்னு வந்து சொல்ல இவங்க ஷாக் ஆகி திரும்பி பாக்குறாங்க. என்னடா சொல்றீங்க அப்படின்னு பார்க்க பொழுது இந்த ப்ரூஃபை கொண்டு போய் கொடுக்க, இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் வேலிடேட் பண்றோம், வேலிடேட் பண்ணி ஒரு லாயர் இப்போ ஒரு லாயர் தான் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா அந்த வேற வழியே கிடையாது, அந்த வீடு நடேசன் குடும்பத்தினருக்கு தான் போய் சேரும் அப்படின்னு இந்த கஸ்தூரியும் இந்த பக்கம் செருக்குப்பாரையும் அப்படியே ஷாக் ஆகி பார்க்கும் பொழுதே வந்து ஒருவேளை நீங்க இந்த டாக்குமெண்ட் போய் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டை வச்சு தான் உங்களுக்கு 2 பேருக்குமே உங்க சொத்தும் கிடைச்சிருக்கும், அந்த சொத்து மேல இவங்க கேஸ் போடுறது உரிமையா இருக்கு, அப்ப அதையும் நாங்க சீல் வைக்க வேண்டியது இருக்கும், சீல் வச்சா நீங்க வெளில தான் வரணும், அதனால பார்த்து குடும்ப விஷயங்கள்ல யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த 2 சொத்து வந்து மொத்தமா எல்லாத்துக்கும் லீகலா எடுத்துட்டு போயிடலாமா, எடுத்து போனா யாருக்குமே வீடு இருக்காது கையில, இல்ல அப்படின்னா வந்து பங்கு பிரிச்சுக்கலாம். நான் ஒரு ஜட்ஜா இல்லாம நார்மலா ஒரு ஆளா சொல்லணும்னா கரெக்டா பார்த்து நீங்களா பிரிச்சுக்கிறது பெட்டர். இல்லைன்னா அந்த கேஸ்ல நீங்க வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு லீகாலிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கே பல வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவங்க அப்படியே அதிர்ச்சியாகி இப்போ என்ன பண்றதுன்னு ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்க அப்படியே வெற்றி புண்ணையோடு அப்படியே நிலா வந்து இந்த பக்கம் திரும்பி நடேசனை பார்க்க, அந்த பசங்க எல்லாம் அங்கிருந்து அப்படியே சந்தோஷப்படுறதுக்கான விஷயங்கள். வானதி மட்டும் பாரு இவங்களுக்கு என்ன இவ்வளோ அறிவா அப்படின்னு வானதி இந்த பக்கம் ஒரு கோபமா இருக்கிறத பார்க்கறதும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அடுத்து நடந்தா எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி உங்க கருத்தோட சேர்த்து இந்த மாதிரி பல ப்ரெடிக்ஷன்ஸ் சிறகடிக்காசை, மகாநதி, பாண்டியன் ஷோஸ்ன்னு சொல்லி நம்ம சேனல்ல இருக்கும், அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. அடுத்து அழகே அழகு அந்த சீரியலுக்கான ப்ரொடிக்ஷன்ஸும் நம்ம சேனல்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.